ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட ஜாயின் ரயான் அப்துல் மார்டின் என்ற 6 வயது சிறுவனின் பெற்றோரை தொடர்ந்து தடுத்து வைத்திருக்க வேண்டுமா என்பது தற்போது அவர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் விசாரணையின் முடிவை பொறுத்தது என்று சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். முதலாவது தடுத்து வைப்பு காலகட்டத்திற்குள் நடத்தப்படும் விசாரணை மூலமான கண்டுபிடிப்பை பொறுத்து அவர்களுக்கு எதிரான நீட்டிப்பு அமையும் என்றும், ஜைனின் பெற்றோர்கள் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வரையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஜைனின் பெற்றோர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை புஞ்சாக் ஆலாமில் கைது செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து ஜைனை பராமரித்து வந்த குழந்தை பராமரிப்பாளர் மற்றும் அவரின் குடும்பத்தைச் சேர்ந்த இருவரிடமிருந்து போலீசார் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் ஒருவரால் கொளுத்தும் வெயிலில் சுமார் 2 மணி நேரம் வலுக்கட்டாயமாக நிற்க வைக்கப்பட்ட பின்னர் வெப்ப பக்கவாதத்திற்கு உள்ளான 5ஆம் வகுப்பு மாணவன் விவகாரத்தை இனியும் தாமதிக்காமல் விசாரிக்குமாறு மனித உரிமைகள் ஆணையமான சுகாக்காமை அதன் முன்னாள் ஆணையர் ஜேம்ஸ் நாயகம் கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படுவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அம்மாணவனின் குடும்பத்தினர் புகார் ஒன்றை செய்யும் வரையில் சுகாக்காம் காத்திருக்க வேண்டியதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திரமான விசாரணை நடத்த சுகாகாவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. புகார் செய்யப்படும் வரையில் அது காத்திருக்க வேண்டியதில்லை. அத்தகைய சம்பவம் பொதுமக்கள் நலன் சார்ந்தது. மலேசியாவில் எப்படி இத்தகைய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்பதை அறிய மக்கள் விரும்புகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஷா ஆலாமில் உள்ள ஒரு கிடங்கில் அரச மலேசிய சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் லட்சக்கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள பாலியல் பொம்மைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த மே 20ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 20 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள 11,220 யூனிட் பாலியல் பொம்மைகள் கைப்பற்றப்பட்டதாக சுங்கத்துறையின் மத்திய மண்டல உதவி இயக்குனர் நோ லீலா இஸ்மாயில் கூறினார். இந்த ஆண்டின் மிகப்பெரிய கடத்தல் இது என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு இதே போன்ற சோதனையில் 50,000 வெள்ளி மதிப்பிலான பொருட்கள் மட்டுமே கைப்பற்றப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 60 வயதான கிடங்கு மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட அந்த கிடங்கு 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்ததும் பாலியல் பொம்மைகள் தவிர மற்ற பொருட்களும் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த பொருட்கள் ஆன்லைன் மற்றும் கடையில் விற்பனைக்கு இருந்தன என்று நம்பப்படுவதாக நோ லீலா மேலும் கூறினார். ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட 5 வயது சிறுமி ஒருவர் நேற்று கபாலா பத்தாமில் உள்ள தீம் பார்க்கில் நீரில் மூழ்கி இறந்து கிடந்தார். பிற்பகல் 3:30 மணியளவில் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது சிறுமி தனது பார்வையில் இருந்து காணாமல் போனதாக அச்சிறுமியின் தாயார் கூறியதாக சப்ராங் பிராய் உத்தாரா மாவட்ட பொறுப்பு காவல்துறை தலைவர் ஏசிபி ஜுல்கிஃப்லி சுலைமான் தெரிவித்தார். கட்டுமானத்தில் இருந்த ஒரு குளத்தில் சிறிது நேரத்திற்கு பிறகு சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அந்த பெண் தனது மகளை கண்டுபிடிக்க தீம் பார்க் ஊழியர்களை விரைவாக அழைத்ததாக அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கபாலா பத்தாஸ் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக அவர் கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ஆசியான் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்கும் மலேசியா உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஆசியான் நாடுகளின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது உட்பட ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டதை விட மேலும் பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று அன்வார் தெரிவித்துள்ளார். முதலீடு மற்றும் வர்த்தகத்தில் அதிக கவனம் செலுத்துவதே பிரதான நோக்கம் என்று அவர் தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆசியானின் முக்கியமான பொருளாதார பங்காளிகளில் ஒன்றாக மலேசியாவை மாற்றும் முயற்சியில் ஜப்பான் உடனான வர்த்தகம் குறித்து அன்வார் குறிப்பிட்டுள்ளார். 1970 மற்றும் 1980ஆம் ஆண்டுகளில் மலேசியாவின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்வதில் ஜப்பான் ஏற்கனவே முக்கிய பங்காற்றியது என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மலாய் கவிஞரும் நடிகருமான பியான் ஹபீப் என்று அழைக்கப்படும் சுப்யான் அப்துல் ரஹ்மான் நேற்று இரவு உலு கில்லானில் உள்ள அவரது வீட்டில் காலமானார். அவருக்கு வயது 66. அவர் காலமான செய்தியை அவரது மனைவி முகநூலில் பகிர்ந்துள்ளார். 1958ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி பேராக்கின் தைப்பிங்கில் பிறந்த சுப்யான் கவிஞர் என்பது மட்டுமல்லாமல் கெம்பாரா செனிமான் ஜலானான், ஜூ ஃபே சோஃபியா,
தா கிஷாலா பி மற்றும் ராக் ஊ போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தனது நடிப்பிற்காகவும் அறியப்பட்டார். QS உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் 2025 மலேசிய பல்கலைக்கழகங்களில் யுனிவர்சிட்டி மலாயா தொடர்ந்து முன்னணியில் உள்ளது. உலக அளவில் 60வது இடத்தை பிடித்து முதல் 100 இடங்களுக்குள் இருக்கும் ஒரே மலேசிய பல்கலைக்கழகம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. QS தரவரிசையின் 21வது பதிப்பில் கடந்த ஆண்டு 65வது இடத்தில் இருந்த UM தற்போது 60வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. UM கல்வி அடிப்படையில் தேசிய அளவில் சிறந்து விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் UKM பல்கலைக்கழகம் முன்னேறி 159வது இடத்திலிருந்து 138வது இடத்திலும், நாட்டில் உள்ள மற்ற ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களான யுனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியா 146வது இடத்திலும், யுனிவர்சிட்டி புத்ரா மலேசியா 148வது இடத்திலும் மற்றும் யுனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியா 181வது இடத்திலும் உள்ளது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.